Hi friends, welcome back to Birundha Creative Topics. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெய்னி சீசன் டிப்ஸ் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைக்காலம் வந்துட்டாலே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியெல்லாம் காய வைக்கிறது தான். இந்த டிப்பை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் டக்குன்னு ஈஸியாக வந்து துணியை வந்து காய வச்சு எடுத்து மடித்து வைக்கிற முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துணி காய வைக்கிறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சேர் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது டைனிங் டேபிள் சேர் வந்து 2 எடுத்திருக்கேன். அதாவது உட்டில் இருக்கக்கூடிய சேர் வந்து 2 எடுத்திருக்கேன். இதை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இவ்வளோ லென்த்தில் நான் வந்து போட்டிருக்கேன். உங்கள் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி லென்த்தில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இதில் தான் நான் வந்து கொடிக்கயிறு வந்து கட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடிக்கயிறு வந்து நான் கட்டியிருக்கேன். அதாவது 2 லைனாக வந்து கட்டியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா லைன் வேணும் அப்படின்னா இன்னொரு லைன் கூட நம்ம வந்து கட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரில் வெயிட்டான திங்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது வாளியில் நம்ம அரிசி சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சேர் மேலே வந்து வச்சுக்கிறேன். ஏதை வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கயிறில் நம்ம வந்து பேண்ட்டு அப்புறம் பனியன் இது மாதிரி வெயிட்டான துணியெல்லாம் போடும்போது கண்டிப்பாக சேர் வந்து நகர்ந்துட்டு போகும். அதுக்காக தான் இந்த வெயிட் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் லைட் வெயிட்டான துணி போட்டிங்க அப்படின்னா இது வந்து நகர்ந்துட்டு போகாது. அப்போ இந்த வெயிட்டு நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிட்டான துணியெல்லாம் தான் நிறைய போட்டிருக்கேன். அதுக்காக நான் வந்து வெயிட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடியிலெல்லாம் நான் எவ்வளோ துணி போட்டிருக்கேன் பாருங்கள். மழைக்காலங்களில் நம்ம துணியெல்லாம் காய போடுறதுக்கு சேர் போட்டு ஏறி இந்த ஜன்னல் டு ஜன்னல் கட்டுற வேலையெல்லாம் தேவையே இல்லை. இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து துணியை காய போட்டு எடுத்துடலாம். இந்த டிப்பை நம்ம மழைக்காலங்களில் நைட்டு துணியை காய வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மழைக்கால டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதிகமாக வந்து டேமேஜ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உட்டில் செஞ்சுருக்கக்கூடிய நம்மளோட டோர் தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர், இது ரெண்டும் தான் வந்து இன்னும் அதிகமாக வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி சாக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். அரிசி சாக்கை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மெயின் டோரில் கால்வாசி அளவுக்கு நான் வந்து செல்லோ டேப் போட்டு வந்து ஒட்டியிருக்கேன். ஏன் கால்வாசி அளவுக்கு மட்டும் இந்த சாக்கு வந்து ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுது அப்படின்னா அதிகமாக டேமேஜ் ஆகிறது இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி தான். அதனால தான் வந்து இந்த கால்வாசி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஒட்டினா போதும். மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இதை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சாக்கு ஒட்டியிருக்கும் போது மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். இதை தாண்டி வந்து அந்த கதவுல அந்த ஈரம் வந்து போகவே போகாது. இந்த டிப்பை நம்ம பாத்ரூம் டோருக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைக்காலங்களில் நம்ம பீரோலாம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கி வச்சுருக்க துணியிலேருந்து ஒரு வித ஸ்மெல் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுக்கி வச்சுருக்க துணியெல்லாம் லைட்டாக வந்து ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து போக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் ஷாப்பிங் பேக்கை வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து அரிசி தான் வச்சுருக்கேன். இது கூட தான் கொஞ்சமாக நான் வந்து ஜவ்வாது பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பீரோவில் இல்லை, இந்த ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஜவ்வாது பார்த்திங்க அப்படின்னா அந்த பீரோவே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த ஜவ்வாது வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம கட்டி சின்ன மூட்டையாட்டம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் துணிங்களுக்கு இடையில இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தை அந்த அரிசி அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ஜவ்வாது பவுடர் இந்த பீரோ ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய செஞ்சு இந்த சைடு ஓரத்துலலாம் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பீரோ ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த சின்ன அரிசி மூட்டையை நம்ம வந்து எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இது மழைக்காலங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு மழைக்காலம் அப்புறம் பார்த்திங்கன்னா பனிக்காலம், இது ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கன்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாவாங்கொட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த தாடை பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையிலையும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வேஸ்லினை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வேஸ்லினை நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக நான் எடுத்து காட்டுறனால கொஞ்சமாக எடுத்து நான் கையில் தான் வச்சு காட்டுறேன். நீங்கள் சின்ன பவுல் கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சுகர் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த சுகரையும் இந்த வேஸ்லினையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வரவே வராது. இந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணி வேஸ்லினை அப்ளை பண்ணும்போது 2 or 3 டேஸ்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மழைக்கால டிப்ஸ். மழைக்காலம் அப்புறம் பனிக்காலம் இது ரெண்டும் வந்துட்டாலே நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது கொசு தான். அந்த கொசுவை போக்கிறதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த வேப்பெண்ணெயை கட் பண்ணிவிட்டு ஒரு அகல் விளக்கில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறமா நான் வந்து திரியை வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து விளக்கை வந்து ஏற்றிக்கலாம். கொசுக்கள் ரொம்ப அதிகமாக வர டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 தான். ஈவினிங் வந்து 6 to 7 மணிக்கு அதிகமான கொசுக்கள் வரும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் வேப்பெண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேற்றி நம்ம ஹாலில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொசுக்கள் வந்து வரவே வராது. இந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வந்து வரவே வராது. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து விளக்குக்கு ஊற்றுற எண்ணெயை ஊற்றி அகல் விளக்கு வந்து ஏற்றி அதில் வந்து கொஞ்சமாக கற்பூரத்தை நம்ம நுணுக்கி போட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொசு வராது. இந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கு கொசுவே வரவே வராது. நம்ம வீட்டில் வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த 2 டிப்லேயும் நம்ம எது வேணாலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, மழைக்காலங்களில் கிச்சனில் ஈரம் வந்து அதிகமாக இருக்கனால அதுலேயும் சின்ன சின்ன கொசுக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் நம்ம வந்து வேப்பெண்ணெயோ இல்லை அப்படின்னா நார்மல் எண்ணெயில் கொஞ்சமாக சூடை போட்டு அதை வந்து விளக்கேற்றி இந்த மாதிரி கிச்சனில் வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சன்லேயும் நமக்கு வந்து கொசுக்கள் எதுவுமே இருக்காது. இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவான டிப். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மழைக்கால டிப். மழைக்காலம் அப்புறம் பனிக்காலம் வந்தாலே நம்ம காலில் வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது வேஸ்லின் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மழைக்கால டிப்ஸ் பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் கேட்காத புது டிப்ஸாக இருக்கும். நம்ம வேஸ்லின் வச்சு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பழைய சாக்ஸ் இருந்தால் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா 1 வீக்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் நிறைய தெரியும். அதாவது வெடிப்பு வந்து சரியாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெடிப்பு வரவே வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மழைக்கால டிப்ஸ். மழைக்காலம் வந்துட்டாலே நம்மளோட பெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பெட் கவர் இதிலெல்லாம் லைட்டான ஈரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து ஒரு வித ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது வேஸ்லின் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக பெட்டில் வந்து வேஸ்லினை தடவிட்டு அது மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுப்பேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜவ்வாது அப்படி இல்லைன்னா அத்தர் அதெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பெட்டில் வேஸ்லினை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்பை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். இதே மாதிரி பெட்டில் வந்து ஒரு 4-5 இடத்துல வேஸ்லினை தடவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்பு கிச்சனில் அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி மிளகு ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு வெந்தயம் இது மாதிரிலாம் வந்து நம்ம கொட்டி வச்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சரை பெட்டியில் உள்ளது மட்டும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்து கொட்டி வைக்காமல் அந்த கிண்ணத்தில் பாதி அளவு மட்டும் கொட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து இந்த மாதிரி ஏர்டைட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தீர தீர வந்து கொட்டி வச்சுக்கலாம். நிறைய கொட்டாமல் கொஞ்சமாக கொட்டி கொட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொட்டி வைக்கும்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிராம்பை வந்து இது எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வண்டு வந்து வரவே வராது. மிளகுல போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா மிளகுல வந்து வண்டு வராது. ஆனால் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் கிச்சனை க்ளீனாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வெங்காயம்லாம் வச்சுருக்கும் போது தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இதில் சின்ன சின்ன கொசுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் அதிகமான கொசுக்கள் வந்து வரும். சின்ன சின்ன கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் 5 கிராம்பு தான் வந்து குத்தி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வெங்காயத்துக்கு நடுவில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன கொசுக்கள் கண்டிப்பாக வராது. மழைக்காலங்களில் சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுகி வீணாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனில் லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிப்பை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.